ஏமா ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் எப்படி இருந்தால் உங்களுக்குண்ணா? சரி விடு. அப்போ எதுவும் கேட்டுக்கவே மாட்டீங்கல்ல? நான் என்ன ஆனாலும் பரவாயில்லல்ல? அப்போ நான் எதுவும் சொல்லலைன்னா அதான் சாக்குன்னு விட்டுருவீங்க, வேற எதுவும் கேட்கவே மாட்டீங்க. நான் எப்படி வேணாலும் போகலாம், அப்படிதானே? என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன், கேட்காம கடந்து போனாலும் ஏன் கேட்க மாட்டீங்களான்னு கேட்குற. ஏன் இப்படி போட்டு படுத்துற? என்ன உன் பிரச்சனை? உங்கள் அம்மா வெளியில் அனுப்புங்க. அவங்க ஏதாச்சும் கஷ்டம் கொடுக்குறாங்களா? அவங்க ஏதோ ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். அவங்க எதுக்கு வெளியில் அனுப்பணுன்ற? அவங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்ற அறிவும். வயசில் பெரியவங்க அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா? என்னம்மா நீ, நமக்கும் வயசாகும்ல. இருக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சரி, இப்போ அவங்கள வெளியில் அனுப்பணுமா? வாட்ஸ்அப் குரூப் போட்டு தூக்கணுமா? இதை தூக்கிடுறேன். இது ரிமூவ் பண்ணிட்டேன், போதுமா? என்னண்ணா இந்த கோலத்தில் உட்காந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு பர்த்டே. போன வாரம் இது சம்மந்தமாக பேசும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாங்க, ஒரே ஒரு ரிங் கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் நேற்றுக்கு நைட்டு ஷார்ப்பாக 12 மணிக்கு பக்கத்து ரூம் போயிட்டு என் மொபைல் ஃபோன்லேருந்து அவங்களுக்கு ஒரு ரிங் கொடுத்தேன். ரிங் பண்ணி என்ன சொன்னீங்க? பேசினாங்க, நானும் ஹாப்பி பர்த்டே சொன்னேன். அன்னி சந்தோஷப்பட்டாங்களா? அது ஏன் கேட்குற, அவங்க கேட்டது டைமண்டில் ஒரு ரிங் வேணுமா. நான் உங்கள் வாய்மொழியில் ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி மொபைல் ஃபோனில் ரிங் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, எனக்கு ஒன்றும் கிஃப்டே இல்லையான்னு கேட்டாங்க. நானே உனக்கு ஒரு கிஃப்ட்டு தாம்மா, இதில் தனியாக உனக்கு எதுக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னேன். சரி, அப்புறம் என்னாச்சு? பார்த்தல கோலத்தை பார்த்துக்கு. என்னதான் பனியெல்லாம் கிழிஞ்சு இருக்கு? கிஃப்டை பிரிச்சுட்டாடா. பாட்டா போடுற